ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்தங்கஞ்சி செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அது கூடவே ஒரு 10 பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கணும். இது கூடவே ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஏலக்காய் சேர்த்து செய்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்ல மழுமழுன்னு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம அரைச்ச உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு கழுவி நல்லா தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இது வேக வேக அப்படி நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். அதனால் மிக்ஸி ஜாரில் நிறைய தண்ணி விட்டு கழுவி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா சுற்றி சுற்றி கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு அடிப்பிடிக்கும். அதனால் நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். நல்லா பொங்கி பொங்கி வேகும். பக்கத்துலேயே இருக்கணும், நகரவே கூடாது. சிம்லேயே தாங்க இருக்கணும். நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு எப்படி பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காக வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ உளுந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூடவே இனிப்புக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்க வேணாம், அது அந்த அளவுக்கு நல்லதில்லை உடம்புக்கு. நம்ம பார்த்திங்கன்னா வெல்லம், நாட்டு சக்கரை இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கரையணும். இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பக்கத்துலேயே இருங்க, சிம்மிலேயே வச்சுக்கிங்க. இப்படி நல்லா சுற்றி விடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லம் நல்லா சேர்த்த பிறகு நல்ல வாசனை வரும். அந்த உளுந்தினுடைய வாசனையும் நல்லா சேர்ந்து கமகமன்னு வருங்க. இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ இது கூட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை, நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவி இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்குங்க நமக்கு. அதே மாதிரி நான் ஒரு சைடு உளுந்தங்கஞ்சை காய்ச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பாலையும் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்காக பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். முதல்ல திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பால்லாம் சேர்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து சேர்த்து கலந்துக்குங்க. பாருங்கள், தேங்காய் துருவிலையும் சேர்த்துட்டேன். அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடாமல் பால் இதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஆறின பிறகு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெல்லம் பால் சூடாக இருந்ததுன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆறிட்ட பிறகு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா கை கால் மூட்டு இடுப்பு இந்த மாதிரி வலியெல்லாம், கை கால் மூட்டு வலியெலாம் அடிக்கடி இருக்கிறவங்க இந்த கஞ்சியை வச்சு குடிக்கிறப்ப கை கால் மூட்டு வலியெலாம் இருக்கிற இடமே தெரியாமல் பறந்து போயிடுங்க. குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் இப்போ சின்ன வயசுலேயே பசங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் மாதம் அப்படின்றத விட ஒரு வாரத்துக்கு 1 நாளாவது செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்ல இடுப்பு கை காலில் வலுப்பெறும். அவங்களும் பார்த்திங்கன்னா குடிச்சு பழகிட்டாங்கன்னா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு 1 நாளாவது செஞ்சு கொடுங்க. பாய்.